ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக பொங்கி செல்லும் ரசாயன நுரையால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோபால் வழங்க கேட்கலாம். கோபால், குவியல் குவியலாக ரசாயன கழிவுகள் கலக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த அதிகாரிகள் யாரேனும் அங்கு ஆய்வு மேற்கொண்டார்களா? விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? ராஜலட்சுமி, தொடர்ந்து மழை எதிரொலியாக ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு தென்பெண்ணை ஆற்றில் செல்லும் நீரில் குவியாக பொங்கி செல்லும் ரசாயன நுரையில் விவசாயிகள் கவலைப்பட்டு வருகின்றனர். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 553 கனடியாக வந்து கொண்டிருக்கிறது. இன்று பார்த்தீங்கன்னா 623 கனடியாக வந்து கொண்டிருக்கிறது. கடந்த தினங்களாக மழை பெய்து ஒரு காரணத்தினால் படிப்படியாக தண்ணீர் அதிகரித்து வருது. அணை முழு கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 44.28 கனடி, சேமிக்கப்பட்ட தண்ணி வந்து 41.28 கனடியாக சேமிக்கப்பட்டு வருது. தென்பெண்ணை ஆற்றின் செல்லும் நுரையால் அதிகபட்சமாக நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து மேலும் அணையிலிருந்து பிரதான இடதுபுற கால்வாய்களின் பாசனத்துக்காக திறந்து விடப்பட்ட நீரில் நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. அது மட்டும் இல்லாம துரநாற்றமும் வீசப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கர்நாடகா பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர்ல ரசாயன கழிவுகள் கலந்து விடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகள் பலமுறையும் அதிகாரிகளுக்கு தெரிவித்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை சொல்லி விவசாயிகள் கவலைப்பட்டு வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.